எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 29 வசனம் இதுவரை. எசேக்கியேல் சாப்டர் 39 verse 1 to 29. verse 1. இப்பொழுதும் மனுப்புத்திரனே, நீ கோகுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மோசே தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகோ, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். Therefore thou son of the man, and prophesy against Gogu, and say, Thus saith the Lord God, and behold, I am against thee, O Gogu, the chief of princes of the Masishe, the Tubal. வசனம் 2. நான் உன்னையே திரும்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளிலே வரவும் பண்ணி, and I will turn thee back and live but the 6th part of thee, and I will cause thee to come up from the north parts, and I will bring thee upon the mounts of Israel. வசனம் 3. உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டி விட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். And I will smite the bow out of the left hand, and I will cause thine arrows to fall out of the right hand. வசனம் 4. நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் வில் வீரர்கள் உராய்ஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியான மிருகங்களுக்கும் உன்னை இரையாக்க கொடுப்பேன். Thou shalt then fall upon the mountains of the Israel, thou and all the bands and the people that is with thee, I will give thee unto thee enemies breads of every sort, and to the beasts of the field to be and devour. வசனம் 5. விசாலமான வெளியிலே விழுவாய், நான் இதையே சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Thou shalt fallen upon the open field, for I have the spoken it, saith the Lord God. வசனம் 6. நான் மக்கோவிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாக குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். And I will send a fire and the Mokhe, and among them the do carelessly in the isles, and they shall know that I am the Lord. வசனம் 7. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். அதனாலே நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். So will I make my holy names known in the midst of my people Israel, and I will not let them pollute my holy names any more, and the heathen shall know that I am the Lord, the Holy One in the Israel. வசனம் 8. இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நானே சொன்ன நாள் இதுவே. And behold, it is come, and it is done, said the Lord God. This is the days whereof I have spoken. வசனம் 9. இஸ்ரவேல் பட்டணங்களிலே குடிகள் வெளி போய் கேடகங்களும் பரிசேகங்களும் வில்லுகளும் அம்புகளும் வாளதடிகளும் ஈட்டிகளுமாகிய ஆயுதங்களை எடுத்து எறிவார்கள். 7 வருஷம் அவைகளிலே எடுத்து எறிவார்கள். And they that endure in the cities of Israel shall go forth, and shall set and the fire and the brown the weapons, both the shovels and the
bucklers, the bows, and the arrows, and the answers, and the spears, and they shall and burn them with fire 7 years. வசனம் 10, அவர்கள் வெளியிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளிலே வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களையே கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களையே சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். So that they shall take no woods out of the field, neither shall cut down any out of the forest, for they shall burn the weapons with the fire, and they shall supple those that supple them, and those that rob them, and said the Lord God. வசனம் 11, அந்த நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலேயே சமுத்திரத்திற்கு கீழ்க்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கையே புதைக்கிற ஸ்தலமாக இருக்கும் கொடுப்பேன். அதுவே வழிப்போக்கர் முக்கை பொத்திக்கொண்டு பண்ணும். அங்கே கோக்கையும் அவனுடைய எல்லா சேனைகளையும் புதைத்து அதை ஆமோன் கோவின் பள்ளத்தாக்கு என்பார்கள். And it shall come to the pass in the days that I will give unto Cog your place there, and of the crows of in Israel, and valley of the passengers, and the east of the sea, and it shall stop the nose of the passenger, and there shall they go, and shall multitude, and they shall call it the valley of the ஹோமோகோக். வசனம் 12, இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணுவாடிக்கு அவர்களை புதைத்தீர். 7 மாதம் சொல்லும். And 7 months shall the house of Israel be buying of them, that they might cleanse the lands. வசனம் 13, தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் புதைத்து கொண்டு இருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்த நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். He shall and the people of the lands shall bury them, and it shall be to them at renown the days that I shall be glorified, said the Lord God. வசனம் 14, தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காகவே அதிலே கிடக்கும் மற்ற பிரேதங்களையும் புதைக்கும்படிக்கும் நித்தமும் தேசத்திலே சுற்றி திரியும் மனுஷர்களையும் சுற்றி திரிகிறவர்களோட கூட உதைத்தவர்களையும் தெரிந்து நியமிப்பவர்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பு அவர்கள் தேடிக்கொண்டு இருப்பவர்களை, and they shall sever out man of the continual employments, passing toward the lands to the bury with the passengers, those that remain upon the face of the earth to the cleanness heat, and after the end of the 7 months shall they such. வசனம் 15, தேசத்திலே சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்புகளை காணும்போது புதைக்கிறவர்கள் அதையே ஆமன் கோடைய பள்ளத்தாக்கிலேயே புதைக்க மற்றும் அதன் நண்டையிலே ஒரு அடையாளத்தையும் நாட்டுவான். And the passengers that pass through the lands, when they shed a man's bones, then shall he shut up again by it until the briars have the beards, and it's in the valley of the Homagan. வசனம் 16, அந்த நகரத்திற்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். அவ்விதமாக தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். And also the name of the city shall be the Ammon, though shall they cleanse the lands. வசனம் 17, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியிலே இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி
நீ ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளிலேயே நான் உங்களுக்காக செய்யும் யாகாமிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாமிசம் தின்று இரத்தங்குடியில். And those sons of the man, those said the Lord God, and speaking unto every veteran flow then to the every west of the field, and assemble themselves and come gather themselves, and every said unto my sacrifice, and that I do the sacrifice. For you are even the great and sacrifice upon this mountains of Israel, that he may eat and flesh and drink blood. வசனம் 18. நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாமிசத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லோரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளை ஆட்டுக்கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள். Ye shall eat the flesh of this my sheep, and drink the blood of the princes of the earth, of the rams, of the lambs, and of the goats of the flocks, all of them fledgling of the Bashan. வசனம் 19. நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவு கொழுப்பை தின்று விரியாகும் அளவு இரத்தத்தை குடிப்பீர்கள். And ye shall eat and fat till he be full, and drink blood until he be drinking of my sacrifice, which I have sanctified for you. வசனம் 20. இவ்விதமாக என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். Though he shall be filled at my table with an horses and chariots, with mighty men and with all men of war, said the Lord God. வசனம் 21. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேலே நான் வைத்த என் கையையும் எல்லா ஜனங்களும் காண்பார்கள். And I will set my glory among the heathen, and all the heathen shall see my judgments that I have the executed, and my hands that I have the laid upon them. வசனம் 22. அன்று முதல் இன்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அறிந்து கொள்வார்கள். So that house of the Israel shall know that I am the Lord their God from that day and forward. வசனம் 23. இஸ்ரவேல் வம்சத்தார்கள் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினாலே நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்தாலே விழுந்தார்கள். And he hid and shall know that the house of the Israel went unto the captivity for their iniquity, because they trespassed against me. Therefore hidden I may face from them, and give them into the hands of their enemies, so fallen they all by the sword. வசனம் 24. அவர்களுடைய அசுத்தத்துக்காகவும் அவர்களுடைய மீறுதலுக்காகவும் நான் அவர்களுக்கு செய்த என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். According to their uncleanness and according to their transgressions have I done unto them, and I hidden my face from them. வசனம் 25. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், Therefore and thus said the Lord God, and now I will bring against the captivity of the Jacob, and I have the mercy upon this whole house of the Israel, and I will be jealous for my holy names. வசனம் 26. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார்கள் இல்லாமல் தங்கள்
மாய் தங்கள் தேசத்திலே குடியிருப்பதும் போது எனக்கு விரோதமாக தங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்க்கும் பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பையும் திருப்பி இஸ்ரவேல் வம்சத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். After that, and they have the Brian, their shame, and all their trespass, whereby they have the trespassed against me, when they devour the safely in their lands, and no name made in them after. வசனம் 27. நான் அவர்கள் சதாங்களிலிருந்தும் திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞர்களின் தேசங்களிலிருந்தும் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் பரிசுத்தர் என்று விளங்க பண்ணும்போது, when I have forget them against from the people and get them out of the enemies' lands, and I am the sanctified in them in the staggered of the many nations. வசனம் 28. தங்களையே புற ஜாதிகளிடத்திலேயே சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவர்களையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களையே தங்கள் சுயாதீனத்திலேயே திரும்ப கூடிக் கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். Then shall they know that I am the Lord their God, which caused them to be led to the captivity among the heathen. But I have gathered them unto their own lands, and I have left no need of them any more there. வசனம் 29. நான் இஸ்ரவேல் வம்சத்தோர் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றான். Neither I will hide my face any more from them, or have the ponder out my spirit upon the house of Israel, saith the Lord God.